என்னை இந்த பூவுலகுக்கு கொண்டுட்டு வர காரணமாக இருந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து தேவதைகளுக்கும் மேலும் எனது அத்துணை குருமார்களுடைய திருவடிகளை பணிந்தும் நான் இந்த ஜோதிட தலைப்புகளை பேசுவதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். இன்று விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 26ஆம் தேதி. இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவினுடைய வாரமாக இருக்கு. அதே சமயத்தில் இன்னைக்கு திதி என்பது பௌர்ணமி திதி, அங்கு சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா காலையில் பத்திரை கரணமாக இருந்தது, மதியம் 1:55 வரைக்கும். அதன் பிறகு பவகரணமாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இன்னைக்கு நட்சத்திரமே பூராடம் நட்சத்திரம். அப்ப இன்னைக்கு பேசின எல்லாமே அந்த கேது ராக தொட்டு சுக்கிரனை தொட்டு தான் காலையில இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சுக்கிரன்கிற நட்சத்திரம் வியாழக்கிழமைங்கிற குரு வாரத்துல போயிட்டு இருக்கு. கோச்சாரத்துல குரு இப்ப எங்க இருக்கிறாரு? புதனோட வீடாகிய மிதுன ராசியில இருக்கிறார். அங்க சூரியனோட சேர்ந்து இருக்கிறார். அப்ப அந்த தன்மை அங்க உள்ளர இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இன்னைக்கு ஓடக்கூடிய யோகம் அப்படின்னா மகேந்திர யோகம், ஐந்திர யோகம்னு சொல்லுவோம். அதை மகேந்திர யோகம் சொல்லுவோம். அப்ப அதனுடைய யோகி அப்படின்னா ராகு பகவான், அதனுடைய அவயோகி அப்படின்னா சுக்கிரன் வருவாரு. இங்க பொதுவாகவே ராகு கேதுனாலே அசுப கிரகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். சனி அப்படின்னாலும் அசுப கிரகம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இருக்கிறோம். ராகு என்பது ஆசையை தூண்டக்கூடிய ஒரு கிரகம். ஒன்றை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகு அங்க வேலை செய்யணும். அதனாலதான் ராகுக்கு மனித தலையை கொடுத்தாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம நுழையணும்னா நம்ம உடம்புல எது நுழையும்? நம்மளுடைய தலை தான் நுழையும், அப்புறம்தான் கால் போகும். அப்ப இந்த கால் பகுதிங்கிறது கேதுவை குறிக்கக்கூடியது, ராகுங்கிறது தலைப்பகுதி. அப்ப ஒன்றை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை நமக்கு முதலாவது சிந்தனையில உதித்து அது மனதில் வர்றதுக்கு ராகு ரொம்ப முக்கியங்கிறது அவசியம். அப்ப இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிற தலைப்பு நிறைய பேர் வர்றது எல்லாமே கல்யாணம், இதை பத்தி தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சுக்கிரன்கிறதுனால நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. சுக்கிரன் தனது வீட்டில் தனித்து இருந்தால், அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அவர்களுக்கு ஒரே திருமணம், ஒரே கணவன் ஒரே மனைவியாக வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அங்க உள்ளர வருங்கய்யா. அதே சமயத்துல 2ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் அவங்கவுங்க வீட்டுல இருந்தா சிறப்பு. கண்ணதாசன் பாடுவார், எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமேன்னு சொல்லுவார். அந்த சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த 2ம் 5ம். 2க்குரியவன் 2லும் 5க்குரியவன் 5லும் அதனுடைய சாரத்திலே இருந்து விட்டால் மிகச்சிறப்பு. அந்த குடும்பம் ஒரு நல்ல ஒரு லவ்வபுள் ஃபேமிலியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா 5 நாளே காதல் தானே, 5 நாளே இயற்கை தானே. அப்ப இது மனம்ங்கிற 2ங்கிற சந்திரன்கிறது அங்க ஈர்ப்பை கொடுத்துரும் அப்படிங்கறத அங்க சொல்லலாம். அதே சமயத்துல 7ஆம் இடம் அப்படின்னு வரும்போது, இந்த 7ஆம் இடத்து அதிபதியோடு சுபகிரகம் கூடி அத பாவ கிரகம் பார்த்தாலோ, அல்லது இந்த 7ஆம் அதிபதி சுபகிரகத்தினுடைய சாரத்துல இருந்து பாவ கிரகத்தினுடைய வீட்டில், அதாவது 6, 8, 12 அப்படி சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானங்கள், அல்லது இந்த ஜாதகத்துக்கு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த பாவகங்கள்ல போய் உட்கார்றாங்க அப்படின்னாக்க அவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், அதாவது 2 கல்யாணம் பண்ணவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த தன்மை இருக்கும். அவங்கள்ட்ட பாட்டு வந்துடும், ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று முண்டாசு கவிஞன் பாரதி சொன்னதை அவங்க சொல்லிடுவாங்க. ஜாதிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, அதில் என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜாதியில் ஒரு ஒய்ஃப் இருக்கும், இன்னொரு ஜாதியில் இன்னொரு ஒய்ஃப் வச்சு போகக்கூடிய ஒரு நிலை, 2 திருமணத்தை இந்த தன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத அங்கே சொல்லலாம். அடுத்து மாற்றான் மனைவியை விரும்புவது. அறிஞர் அண்ணா சொல்லுவார், மாற்றான் தோட்டத்து மல்லிகை தானடா மணக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்ப இந்த அடுத்தவர் மனைவியை விரும்புறது அல்லது அடுத்தவர் மனைவியை கவருவது, இவன் வேலைக்கு போயிருப்பான், இவன் பொண்டாடிட்ட போய் இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப அவருடைய இல்லற வாழ்க்கை பாதிக்கும், இவருக்கு அது சந்தோஷமா இருக்கும். அப்படிங்கும் போது அது என்ன தன்மை அப்படின்னா 7, 8 இதனுடைய அதிபதி திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ போய் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுவாரு? வேறொரு மனைவியை அல்லது வேறொருத்தருடைய உறவை விரும்பக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறத அங்க சொல்லலாங்க. அடுத்து இந்த குடும்பஸ்தானம்ங்கிற 2, அதே கலத்திர பாவங்கிறது 7. அப்ப இந்த குடும்பத்துக்கு உண்டான 2ஆம் பாவக அதிபதியும் இந்த கலத்திரத்துக்கு உண்டான 7ஆம் பாவக அதிபதி, அதே போல அந்த பாவக காரக கோள் அது ரொம்ப முக்கியம். இதோடு பாவகிரகங்கள் சேர்க்கை பெறுது அப்படின்னாலும் 2 திருமணத்தை அங்க கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கறத அங்க எடுத்துக்கலாம். அதே சமயத்துல இந்த கலத்திர காரக கோளோடு பாவக கிரகம் இருந்தால் அல்லது பாவ கிரகத்தோட நட்சத்திர சாரத்துல இந்த அதிபதி இருந்தால் இவருக்கு 3 கல்யாணம் நடக்கும். 2 கல்யாணம் பார்த்துட்டோம், அடுத்தவன் பொண்டாட்டியை பார்த்துட்டோம், இப்ப 3வது கல்யாணத்தையும் பார்த்துட்டோம். எவ்வளவு சிறப்பு!
ஏன்னா வர்றாங்க, அந்த மாதிரி வர்றாங்க. நேற்று கூட ஒரு ஜாதகம் பார்க்குறோம், முஸ்லீம் பொண்ணு, பையன் ஹிந்து, நீ எதுக்கு மாறிக்கிறியா, நான் கட்டிக்கிறேன். அப்போ நான் அந்த பையன் ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்டேன், உனக்கு இது எத்தனாவது? வடிவேல் படத்தில் கேட்குற அதே காமெடி தான் அங்கே நடந்துச்சு. ஆல்ரெடி அவருக்கு 2 திருமணம் நடந்து, இது 3வது திருமணம். அதனால தான் அந்த பதிவு அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். அதே போல் கட்டின புருஷனை கொல்றது அல்லது கட்டின மனைவியை கொல்றது, இவர்களுடைய அதுக்கு என்ன அமைப்புன்னு வேணும்ல, எந்த கிரக அமைப்பு, எந்த பாவகத்துடைய தொடர்பு அப்படிங்கிறது இதுக்கும் ஜாதகம் நம்மள்ட்ட இருக்கு. அந்த பிள்ளைகிட்ட சொல்றேன், இந்த 1 வருட காலத்துக்குள்ள ஓம் புருஷனை ஓம் கையாலே கொல்ல போறோம். ஐயோ சாமி, அப்படிலாம் கிடையாது, அவர் எனக்கு தெய்வம், கொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன் அவன் தெய்வம்னு. இப்ப நீ தெய்வம், கொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சு. இப்ப அவங்க அந்த ஊர்லயே இல்லாம வெளியில போயிருக்காங்க. அப்ப இந்த தன்மை இருக்கு. 7க்குரியவன் அல்லது 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் பாவக காரக கோள், இது 12ல போய் இருந்து அந்த 12ல சந்திரன் தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் அங்க சுக்கிரன் பார்வை பெற்றால் பாவகிரக தொடர்பு வரும்போது இவங்க அந்த வேலையை செஞ்சிருவாங்க. இவருடைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர் அல்லது இவங்க பழகின நண்பர், இவங்க கூட படிச்ச சக மாணவன் இவங்களுக்கு பழக்கமாகி, இனிமே உன்னை நான் கேரிங் எடுத்துக்கிறேன், இது வரைக்கும் கேரிங் எடுத்தவொன்னா நம்ம கேரியர்ல அனுப்பிச்சிடலான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இந்த தன்மை அங்க இருக்கும் அப்படிங்கிறத அங்க வந்து எடுத்துக்கலாம். அப்போ அதே சமயத்தில் அந்த தம்பிக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ தொடர்பு ஏற்படும் போது இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும், சொல்லவே வேண்டியதில்லை. அவங்கள எல்லாம் முடிச்சுட்டு நீட்டா தூக்கி தொங்க விட்டுருவாங்க ஆங்கர்ல. இந்த தன்மையும் அதுல வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயத்தில் ஏன்னா இன்னைக்கு சுக்கிரன் நட்சத்திரங்கிறதுனால இந்த சுக்கிரன் சாரகமா நம்ம வந்து பேசுறோம். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா இது ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். 1997 வருஷத்தை எடுத்துக்கங்க. அதுல 3வது மாசத்துல இருந்து 4வது மாசம் 10ஆம் தேதிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா மீன ராசிக்குள்ளர சுக்கிரனோடு 4 கிரக 5 கிரக சேர்க்கை இருக்கும். பொதுவா சுக்கிரன் தான் நமக்கு கலத்திர காரகங்கள். காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் வீடுங்கிறது துலாம் ராசி. துலாம் ராசி அதே மாதிரி காலபுருஷனுக்கு 2ஆம் வீடுங்கிறது ரிஷப ராசி. அப்ப இந்த 2ங்கிற குடும்பத்துக்கும் 7ங்கிற கலத்திரத்துக்கும் அதிபதியா வரக்கூடியது சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன்கிறது கவர்ச்சின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த சுக்கிரனை வைத்து பெண்களின் மார்பகங்களை நம்ம வர்ணிப்போம். ஜோதிடத்தில் அதுக்கு விதி இருக்கு. அதே போல ஆண்களுக்கு விரிந்த மார்பை கொண்டவன்கிற ஒரு அமைப்பும் இருக்கு. அப்ப இந்த சுக்கிரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் யாராவது இருந்தா போட்டு பாருங்க. 1997 3வது மாசம் 19ஆம் தேதியிலிருந்து எடுத்துக்கங்க. அதே மாதிரி 10ஆம் தேதி 4வது மாசம் 1997 இந்த பீரியடில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா மீன ராசியில சுக்கிரன் போய் இருப்பார். அந்த சுக்கிரனோடு 5 கிரகம் 6 கிரகம் இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு இருந்தால் சுக்கிரனோடு சேர்ந்த கிரகம் எத்தனையோ அத்தனை நபர்களை அவர்கள் கடந்து தான் வருவார்கள். இதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க ஒண்ணு, இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுறேன். அது எப்படி சொல்றது, இந்த பெங்களூர்லாம் இப்போ வந்து அது ரொம்ப சகஜமாயிருச்சு. கெட் டுகெதர், லிவிங் டுகெதர், அந்த மாதிரி பயிற்சி. அந்த தன்மையில வந்த வரைக்கும் லாபம். கோழி குருடா இருந்தான்னா குருமா ருசியா இருந்தா போதுன்னு சொல்லி சாப்பிட்டு கை கழுவி போயிட்டே இருப்பாங்க. நேத்து இந்த ஜாதகம் பார்த்தேன் சார். இந்த பையன் வந்து கனடால ஒர்க் பண்றாரு. இந்த பையனுக்கு வரன் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஆல்ரெடி கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருக்கிறார். இவரு கன்னி பெண்ணோட சாபத்தை வாங்கின ஜாதகராகவும் இருக்கார். அப்ப அந்த கண்டாந்திர நட்சத்திர அடிப்படையில் இவங்க வீட்டில் நான் கேட்கிறேன், ஒரு பெண் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்களா, உங்க வீட்டில் மனநிலை பாதிக்கப்பட்டு இறந்தவங்க உண்டா, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் வீட்டை விட்டு ஓடி போய் இன்றைய வரைக்கும் இருக்காங்களா இறந்துட்டாங்களாங்கிறது உங்களுக்கு தெரியுமா, அப்படி தெரியாத நபர்கள் உண்டா அப்படிங்கும்போது எல்லாமே ஆமாங்கிறாங்க. எதையுமே மறுக்கல அவங்க. இந்த பையனுக்கு கல்யாணங்கிறது கொஞ்சம் யோசித்து செய்யுமா, அந்த பையனை கேட்டுக்கிட்டு செய். ஆல்ரெடி அவருக்கு ஒரு 3 நாள் ஓடி இருக்கும். அது உண்மைங்கய்யா, அதனாலதான் அவனை நாங்கள் வெளிநாட்டுக்கே அனுப்பிச்சு வச்சோங்கிறாங்க. பக்கத்து வீட்டில் விடுறதில்ல, சொந்தக்காரங்க வீட்டில் விடுறதில்ல, ஒரு தேவன் கூட்டிட்டு போனா அங்கே உன்னை பிக்கப் பண்ணிடுறது. அப்ப இந்த தன்மை இந்த கிரகம் வந்து கொடுத்துரும். அப்ப சுக்கிரனோடு எத்தனை கிரகம் சேருதோ அத்தனை நபர்களை ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கடன் தான் வருவாங்க. சார் பஸ்லேயே நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டோம்னு சொன்ன கிளைன்லாம் எங்கள்கிட்ட உண்டு சார். இது நம்ம எங்கேயாவது சொல்ல முடியுமா? எங்கேயாவது உண்டா? இருக்கு, ஜாதகங்கள் இருக்கு. அப்ப இந்த அப்ப அந்த சுக்கிரன் அங்க வேலை செய்யறாருல்ல, அந்த கிரகம் அங்க வேலை செய்யுதுல்ல. இன்னைக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் தானே.
அப்ப அந்த தன்மை வந்து அங்க கொடுத்துரும் அப்படிங்கறத அங்க நம்ம பார்த்துக்கணும். அதே சமயத்துல அடுத்த ஒரு விதி, இது எல்லாமே விதி தான். இவங்க எல்லாமே அவங்களுடைய முயற்சியில போகக்கூடிய ஒரு தன்மையா இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதே போல 3ஆம் இடத்து அதிபன் அல்லது 3ஆம் இடத்து பாவக காரக கோள், அதே சமயத்துல 3ஆம் பாவக அதிபதி, இந்த 3 பேருமே 6, 8, 12ங்கிற மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தாலோ அல்லது 6, 8 பாவக அதிபதி தொடர்புல இருந்தாலோ இவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட பலவிதமான தாரத்தை கொடுத்துரும். அப்ப அந்த அதிபதியோடு எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை தாரத்தை சந்திப்பாங்க. அது எப்படி வரும்? இவங்களுக்கு தானா வரும். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு விளம்பரம் பார்க்குறோம்ல, இவன் பொண்டாட்டியே என்ன பண்ணிடுறோம், எனக்கு குழந்தை பெற்றுக்கிற அமைப்பு இல்லை, என் தங்கச்சி நீயே கட்டிக்கையா அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப இவருக்கு என்ன, பொண்டாட்டிக்கு பொண்டாட்டியும் ஆச்சு, குழந்தையாளுக்கும் குழந்தையாலும் ஆச்சு. ஆனா அந்த அம்மாவும் 2வது பொண்டாட்டியா உள்ளே வந்தாச்சு. எப்படி? அப்ப 2 லிட்டர் சாப்பிட்டுறாரா? எவ்வளவு கொடுத்து வச்சோம் அவங்களாம்? நமக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை. ஆனா அந்த வகையில் நம்மளும் பாவம் புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்ப இந்த தன்மை எல்லாமே அதுல இருக்கக்கூடிய இருக்கு. இது எல்லாமே அந்த லவ் அல்லது இந்த பாஸ்ட்னு சொல்லி அதை கடந்து போகக்கூடிய ஒரு நிகழ்வுகளை நம்ம பிராக்டிக்கலா பார்க்குறோம். சார் திருச்சியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தம் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு ஜோசியரே நம்மளை ரெஃபர் பண்ணவங்களாம் உண்டு. சார் கரெக்டு தான், நீங்கள் எதுக்கு ராஜ் சார்ட்ட ஒரு 8 பார்த்துட்டு போங்களேம்மா. அப்போ அந்த நம்மகிட்ட பொருத்தம் வரனால அவன் யோசிப்பான். யோசிக்கிறவன் தான் வரும்போதே சொல்லிடுவான், சார் நான் அவர்கிட்ட பார்த்துட்டேன், ஆனால் அவர் உங்கள்கிட்ட ஒரு வாரம் பார்க்க சொல்லி தான் அனுப்பிச்சாரு, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படிமா. கொஞ்சோண்டு பார்த்து சொன்னால் போதுமா இல்லை ஃபுல்லாக பார்க்கணுமா? அம்மா ஆமாம், நீ எப்படி சொல்றியா அப்படி சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எடுத்த உடனே கேட்டுருவேன், அவன் குடும்பத்தில் உங்க அப்பா வழி உறவுகளில் 2 திருமணம் இருந்துச்சா, உங்க அம்மா வழி உறவுல 2 திருமணம் இருந்ததா? இல்லை அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருப்போ அதை வைத்து அந்த பாவக காரக கோளையும் அந்த கிரக காரகத்துவத்தையும் இணைச்சோம்னு சொன்னா எந்த உறவுல 2 திருமணம் இருந்ததுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அதை வச்சு சொல்லிடலாம். இப்ப திருச்சியில் ஒரு ரொம்ப ஓரளவுக்கு ஃபெமிலியரான ஃபேமிலி, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பார்க்குறாங்க. அந்த பையன் ஜாதகத்தை கொடுக்குறாங்க. பையன் ஈரோடு, யாருன்னு கூட எனக்கு தெரியாது. இந்த பொண்ணையும் திருச்சியில் இருக்காங்க. அப்பதான் நம்மள்ட்ட பொருத்தத்துக்கு வராங்க. அவங்க வந்து நம்ம டிவியில் பேசுகிற பிரபலியமான ஜோதிடர்கள் நம்ம ஆளுங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. அவங்களோட ப்ரௌச்சரோட வராங்க. 3 ப்ரௌச்சரும் இருக்கு. வந்து சார் நான் இங்கெல்லாம் பார்த்துட்டேன், ஆனால் திருச்சியில் நான் ஒருத்தரை பார்க்கறதுக்காக வந்தேன், அவர் உங்கள்கிட்ட ஒரு பார்த்துட்டு போக சொன்னார், அதனால பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கேன். சரிம்மா, என்னைய பார்க்க வந்தா இதெல்லாம் ஏன் கொண்டு வந்த? இல்லை நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவீங்க, நான் இதெல்லாம் பார்த்துட்டேன், அதனால நீ மேலோட்டமாக பாரு, மேலோட்டமாக பார்க்கறதுக்கு வேலையில் நீ கிளம்பு அப்படின்னு. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க அப்படிங்கும்போது, இந்த பையன் ஏற்கனவே திருமணமான பையன், இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, பரவாயில்லன்னா நீ கட்டிக்க, என்ன சொல்ற? வாய்ப்பே இல்லைங்க, அவங்க அப்பா அம்மாலாம் அவ்வளோ உத்தரவாதம் கொடுக்குறாங்க, நீ என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் 20,000 பணம் தரேன், நீ போய் அவனுடைய ஃப்ரெண்டு இல்லை அந்த ஊருடைய போய் தங்கி கண்டுபிடி, அப்படி இருந்ததுன்னா நீ எனக்கு 50,000 தந்துடணும், என்ன சொல்றேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த சவாலுக்கு ஒத்துக்கிட்டு போய் இருந்து கண்டுபிடிச்சு அவன் குடும்பத்தோட காதோட இழுத்துட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமே மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாரு, எனக்கு இன்னைக்கு தாமா தெரியும், உங்ககிட்ட சொல்லலாம் நினைச்சேன், நீயே வந்துட்ட. எப்படி? அப்ப நம்மளுடைய குருமார்கள்லாம் சாதாரண ஆள்கள் இல்லைங்க, பிரபஞ்சம் சாதாரண ஆள் இல்லைங்க. நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு தகவல்களும், நம்மளை வழிநடத்தின ஒவ்வொரு நிகழ்வுகளும் நிதர்சனமான உண்மை. அப்ப அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப 20 வயசு 25 வயசு வரைக்கும் ஒரு கல்யாண பிள்ளைய வளர்த்துட்டு குரங்கு கையில பூமாலான கதையா நீ கொடுத்துப்புட்டு அங்கிட்டு 3 மாசம் 6 மாசத்துல டைவர்ஸ்ல போய் நின்றுது. எவ்வளவு கேஸ் நிக்குது? நான் ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் போவேங்க. இந்த டைவர்ஸ் கோர்ட்டு மதுரை கோர்ட்டுக்கு போயிருக்கேன், திருச்சி கோர்ட்டு போயிருக்கேன், சென்னை ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, 4லையுமே போய் இந்த டைவர்ஸ் கேஸில் நிற்கக்கூடிய நபர்கள்ட்ட அவங்கவுங்க தேதி மாசத்தை வாங்கிட்டு வருவேன், அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து பார்த்தா அதில் நிறைய கேசஸை டைவர்ஸை வித்ட்ரால் பண்ணிட்டு வந்து சேரவும் வச்சிருக்கேன். இதை நான் இந்த இடத்துல என்னுடைய குருமாருக்கு தான் அது பெருமை, எனக்கு பெருமை இல்லை, என்னுடைய குருமார்களுக்கு அது பெருமை. அதனால அந்த இடத்துல நான் பதிவு பண்றேன். ஒரு கேஸுங்க, அந்த பையன் வந்து கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் மில்லில் ஓனருடைய பையன், பொண்ணு வந்து சென்னையில் நல்ல ஒரு கோல்டு நகைக்கடை ஓனருடைய பொண்ணு. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, சாந்தி முகூர்த்தத்துக்கு உள்ள அனுப்பிட்டாங்க. அனுப்புன உடனே கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அம்மா போய் கதவை தட்டி, எப்பா சாப்பிடாம பையன் வந்துட்டான், கொஞ்சம் அனுப்பு, சாப்பிட வச்சுட்டு நான் அனுப்பிச்சிடுறேன்.
அப்படின்னு வெளியே வந்தாங்க. 3 நாளாயும் உள்ள போகலங்க. அப்ப எப்படிங்க புள்ள வாழும்? அப்ப அந்த இடத்துல தாய். அதனாலதான் ஒரு ஜாதகம் பார்க்கும்போது அவன் அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா, யார் பேச்ச கேட்பான், யார் சொல்றதை கேட்டு அவன் நடப்பான். தாய்க்கு பின் தாரம் சொல்லியிருக்கு. நம்ம ஒரு பருவத்துக்கு பிறகு நம்முடைய மனைவியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம போகணும். கட்டுப்பாடுனா ரொம்ப ஃபுல்ஃபில்லா கிடையாது, அவங்களோட அனுசரிச்சு போகணும், அதுதான் நிதர்சனம். ஆனா நான் எங்க அம்மா சொல்றதான் கேட்பேன்னா இனி எங்க போய் வாழ்றது? அப்ப ஏன் கல்யாணம் பண்ற? இது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் 2 பேத்துக்குமே பொருந்தும். அப்ப இப்படிப்பட்டவங்க அந்த திருமணம்ங்கிறதுக்குள்ள போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதே போல தேய்பிறை சந்திரனா இருந்து 5ஆம் அதிபதி பாவகிரகத்தோட இருந்தா இது ஒரு விதி. அதே போல 7க்கும் 12க்கும் உரியவன் அல்லது 7க்கும் 12க்கும் அதிபதியானவன் இங்க இந்த பெண்ணுக்கு அமையும் பட்சத்துல அந்த பெண்ணோட கர்ப்பப்பைய பாதிச்சிரும். அப்ப கர்ப்பப்பைக்கு போகக்கூடிய பாதையில நீர்க்கட்டிகள் அல்லது பாதையினுடைய அடர்த்தி குறைவா இருக்கிறது. அந்த பாதை அந்த குழாவினுடைய அந்த டெசிமல்னு சொல்லுவோம், 10 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அப்பதான் இந்த சுக்லம் சுரேனியம்ங்கிற அந்த உயிரணுக்களுடைய இது ஊர்ந்து அது உள்ளர போய் கர்ப்பப்பைக்குள்ள போய் அடையும். அப்ப அந்த பாதையை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த அணு உள்ள போகாது. அப்ப அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது. அப்ப அந்த குழந்தை பாக்கியமே இல்லைங்கிறத இங்க பொருத்தத்திலேயே பார்த்துட்டு அவங்களை நம்ம சேர்க்க வேண்டியது இல்லையா? சேர்த்து விட்டு வந்தா அப்ப என்ன நடக்கும்? பிரச்சனை தான் நடக்கும். இல்லைன்னா 2 லட்டு தான். அப்ப அந்த தன்மை அங்க வந்து கொடுத்துரும். அப்ப வெறுமன பொருத்தத்தை மட்டும் வச்சும் நம்ம முடிவு பண்ண முடியாது. அதனாலதான் திருமணத்துக்கு கண்டாந்திர நட்சத்திரத்தை பார்க்க சொல்றாங்க. அப்ப அந்த கண்டாந்திர நட்சத்திரத்தை திருமணத்துக்கு பார்த்துக்கிறதும் ஒரு வகையில நல்லது. இந்த சாந்தி முகூர்த்தம் குறிக்கும் போது திதி சூன்யம் லக்னமா வர மாதிரி அவங்களுக்கு குறிச்சு கொடுத்துடக்கூடாது. அப்ப அங்க சாந்தி முகூர்த்தம் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி திதி சூன்ய ராசிய அவங்களுக்கு குறிக்கிற நேரத்தில் லக்னமா போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா அவர் அங்க போய் வேலையை செய்ய மாட்டாரு, போய் தூங்கிடுவாரு. அப்ப அந்த வம்ச விருத்திங்கிறது அங்க இருக்காதுல்ல. அப்ப அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல இந்த திருமணத்துக்குனே ஒரு சக்கரம் இருக்கு, விவாக சக்கரம். அப்ப அந்த முகூர்த்தம் குறிக்கும் போது இந்த விவாக சக்கரத்தை ஒரு எட்டாவது பார்த்துக்கிட்டு குறிக்கிறது. பஞ்சகம் பார்க்கறோம், கசரம் பார்க்கறோம், அதெல்லாம் அப்புறம். முதல் விவாக சக்கரம் எந்த திசையில ஓடுது? இன்னைக்கு எந்த திசையில ஓடுதுங்க? தென்மேற்கு திசையில ஓடிட்டு இருக்குங்க. அப்ப சார் சொன்னார், என்ன சொன்னாரு? வைரமணி அம்மாவுக்காக நான் வெயிட் பண்ணேன். அப்ப அங்க கன்னித்தன்மை வேலை செய்தா? கன்னி மூளைக்காக வெயிட் பண்ணியிருக்காரா? எவ்வளவு நேரம் ஆனாலும் அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த தென்மேற்குங்கிறது கன்னி மூளைக்கு கன்னிக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற ஒரு நிலைத்தன்மைங்கிறது அங்க கொடுக்கும். நம்ம சைடு ஆண் வந்தால் அவருக்கு வடகிழக்கு மூளைங்கிற ஈசானிய மூலையில விவாக சக்கரம் ஓடும்போது முகூர்த்தம் குறிக்கிறது சிறப்பு. நம்ம சைடு பெண் வந்தால் மேற்கு திசையில கன்னி மூலையில முகூர்த்தம் குறிக்கிறது சிறப்பு. அப்ப அந்த இடத்துக்கு போனா அவன் தான் ராஜாவா இருப்பான். இந்த பெண் அந்த இடத்துக்கு போனா இந்த பெண் கையில ஆளுமையை கொடுத்துருவாங்க. இந்த தன்மை இதெல்லாமே இருக்குன்னு சொல்லி நட்சத்திரத்துல நம்மளோட சித்தர்கள் சொல்லியிருக்க அதை ஒரு பாடலை மட்டும் சொல்லி அடுத்து ஐயா அவர்களுக்கு வழிவிட தயாராகிற கடைசி நட்சத்திரம்ங்கிற ரேவதி நட்சத்திரம் நம்ம எடுத்துக்குவோம். ஏன் அப்படின்னா சுக்கிரன் அதுல தான் உச்சம், அதனால அதை நம்ம எடுக்கிறோம். அவர் அடைகிறதும் ரேவதி நட்சத்திரத்துல. அப்ப இந்த பொதுவாகவே மீன ராசி மீன லக்னம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சொந்தக்காரவங்க, நம்ம கூட பிறந்தவங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அடுத்தவங்க சொல்றது, வெளியில இருக்கவங்க சொல்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். நீங்க என்ன நீங்க அவர் அவ்வளவு தூரம் சொல்லிட்டாரு, அது ஒண்ணுமே இருக்காது. அப்ப அதை பத்தி எனக்கு தெரியும், அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க என்ன கடவுளா? அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீன ராசி பொதுவாகவே அடுத்த நபர் அதே மாதிரி அவங்க வேலை செய்யறது அடுத்தவங்களுக்காக தான் வேலை செய்வாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. மீன ராசிக்காரன்ட்ட வந்து ஒருத்தன் வெளியில இருந்து வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுனா உடனே ஓடி போய் செய்வான். நம்ம வீட்டுல என்ன நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வச்சிருவாங்க. இந்த நிலை அதுல வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மீனராசிக்கு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பாரப்பா ரேவதி தனில் ஜனித்திட்டாலும் பாவையவள் ருதுதனில் ஆகிட்டாலும், அதாவது ருதுன்னா பெரிய மனுஷி ஆகிறது, ஒன்னு ஜென்ம நட்சத்திரத்துல பிறக்கிறது, இல்ல அப்படின்னா ருதுவா மாறுறது. அதே சமயத்துல கூரப்பா அவள் பாக்கியவதி, செல்வம் உள்ளவள், கோதையினும் மனோதைரிய ரூபியாவாள், தேரப்பா சரீர பலம் காந்திமோனி, தேடி வரும் கணவனுக்கு ராஜயோகம், தேரப்பா தனலாபம். அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா சித்தர்களே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க வீட்டுல சொல்றாங்க பேச்ச கேட்க மாட்டாங்கிறதுக்கு தான் அந்த பாட்டே.
இப்போ நம்ம சொன்னது விளக்கம் தான். பாரப்பா ரேவதி தனில் ஜெனித்திட்டாலும் பாவையவள் ருதுவேனும் ஆயிட்டாலும் கூரப்பால் பாக்கியவதில் செல்வமுள்ளாள் கோதையாவாள் மனோதைரிய ரூபிணி ஆவாள். தேரப்பா சரீரபலம், அதே சமயத்தில் காந்தமோனி அப்படின்னா அவளை பார்த்தாலே ஒரு விதமான கவர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அவளை தேடி வரும் கணவனுக்கு ராஜயோகம், தேரப்பா தனலாபம் புத்திரலாபம் சந்தான லாபம், திகழாத பேரும் பெற்று சுகமான வாழ்க்கை இதனை காணுவாளே அப்படின்னு சொல்லியிருக்கார். இவ சகல சம்பத்தும் வாங்கிடலாம், சகல விதமான பேரையும் வாங்கிடுவாங்க, நல்ல கணவனும் கிடைச்சிருவாங்க. எல்லாமே கிடைச்சிட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்களுடைய பேச்சுக்கு அவங்களுக்கு தான் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணி அதை ஏற்றுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். இதில் நம்முடைய குருமார்கள் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம். அவரவர்களுடைய அனுபவங்களை நமக்கு பல விதங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஜோதிடத்துறை அப்படிங்கிறது அதான் சொல்லுவாங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும், ஜோதிடன் என்று சொல்லடா ஜோதி சொரூபமாய் வாழடா என்றும் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் ஜோதிடர், எனக்கு நடந்த ஒரு அனுபவம். ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், பயங்கர கும்பல், பெங்களூரில் போய்கிட்டு இருக்கோம், பயங்கர கும்பல். அப்போ அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சார் சொல்லிகிட்டு இருந்தார், என் பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்படின்னார். எனக்கு உடனே வேற ஒருத்தர் ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் அங்கே நான் ஒன்றும் பேசிக்கல. அவர்கிட்ட நான் திருப்பி கேட்டேன், உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது நான் ஐயாட்டே நான் ஏற்கனவே மோகனூரில் கேட்டிருக்கேன். அப்போ ஆமாம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள்லாம் இருக்கா அப்படின்னு. டக்குன்னு அந்த ஃபேமிலி எந்திரிச்சு என் ஃபேமிலிக்கு இடம் கொடுத்துருச்சுங்க. அப்போ ஜோதிடனா அந்த இடத்துல நான் பெருமை அடைகிறேன்னா, அந்த அவ்வளோ கும்பலில் அந்த ட்ரெயினில் அவங்க அப்படியே எந்திரிச்சிட்டு நீங்கள் உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு பாருங்கள் உனக்கு பாருங்கள் எனக்கு பாருங்கன்னு சொல்லி அப்படியே ட்ரெயினில் போயிட்டே இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியுமே, காஃபி எல்லாமே அவங்களே வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் பயணித்து போனோம். அப்போ அந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பல ரூபத்திலையும் நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கும், நம்மளை ஒவ்வொரு இடத்துலையும் உயர்த்துமே ஒழிய கீழே இறக்காது. அப்போ அந்த ஜோதிடத்துறைங்கிறது மிக சிறந்த துறை என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கும் அகத்திய ஜோதிட ஐயா ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உலக சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். எனது பெயர் ராக்ஃபோர்ட் ராஜன். நான் திருச்சியிலிருந்து வந்துட்டு இருக்கேன். எனது தொடர்பு எண் 755 815 64 23 90 92 90 92 16 02 97.